போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, எது பாரமா இருந்தாலும் அதை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவுமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இயேசுவை நோக்கின்றதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இயேசுவை பார்த்துக்கிட்டே ஓடுன்றாரு. ஏன் இயேசுவை பார்த்துக்கிட்டே ஓடு? ஒருவேளை உனக்கு விசுவாச குறைவு இருந்தால் கூட அவர் உன் விசுவாசத்தை துவக்குகிறவர் மட்டுமல்ல, முடிக்கிறவரும் அவரே. ஆகவே உனக்கு விசுவாச குறை இருந்தால் கூட, நீ கண்ணுக்கு தெரியாத காரியத்தை விசுவாசி வாழ்றது உனக்கு கஷ்டமாக இருந்தால் கூட அவர் உனக்கு உதவி செய்வார். அவர் அதை எப்படி பண்ணுறாருன்றதை பார்க்க பார்க்க உனக்கும் அது ஈஸியாக வந்துடும். ஆவியானவர் உனக்கு வர வச்சிருவார், உன்னை மாற்றிடுவார். விசுவாசத்தில் நீ பலப்படுவாய். அவரை பார்க்க பார்க்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம் பொறுமையோடே நாம் ஓட கடவோம். 2ஆம் வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். 3ஆம் வசனம், ஆகையால் எல்லாம் சொல்லுங்க, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, செழிப்பாய் சோர்ந்து போகாதபடிக்கு என்ன பண்ணும்? தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இல்லை சொல்லுங்க, அவரையே நினைத்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப வருது பாருங்க. அவரை பார்த்துக்கிட்டே ஓடுன்றாரு. இங்க சொல்றாரு, நீ சோர்ந்து போகாதபடி அவரையே நினைச்சுக்கோ. எவரையே? இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இந்த இயேசுவை நோக்கின்னு வருது 1ஆம் வசனத்தில். 3ஆம் வசனத்தில் அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாருங்க, அந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். இயேசுவை நோக்கின அர்த்தம் என்னன்னா, டு டைரக்ட் ஒன்ஸ் அட்டென்ஷன் விதவுட் டிஸ்ட்ராக்ஷன், டு ஃபிக்ஸ் ஒன்ஸ் ஐஸ். கண்ணை அவர் மேலே வச்சா எடுக்கக்கூடாது, அப்படியே அவர் மேலேயே நோக்கிக்கிட்டு ஓடணும். அப்படியே அவரையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே ஓடணும். ரொம்ப தூரம் அப்படி இப்படி அலசடிக்கப்பட்டால் திரும்ப கண் அவர் மேலே போயிடணும். அப்போ கண்ணை அவர் மேலேயே வச்சுக்கிட்டு ஓடுன்றாரு. 3ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவரை பற்றியே நினச்சிக்கிட்டு நீ வாழு. அவர் எப்படி அந்த விபரீதங்கள்லாம் சகித்தார், அவருக்கு அந்த அவ்வளோ பாடையும் அவமானத்தையும் எப்படி சகித்தான்றதை நினச்சிக்கிட்டே நீ அதை பார்க்க 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 நீ நான் அந்த மாதிரி ஆயிடுவேன். உன் ஹீரோ எப்படியோ நீனும் அப்படி ஆயிடுவேன். ஹீரோவை காப்பி பண்ண ஆரம்பிச்சிருவேன். சின்ன பிள்ளை கூட பாருங்க, தங்களுக்கு யார் ஹீரோவோ அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சில சின்ன பிள்ளைங்களாம் இந்த கார்ட்டூன்ஸ் பார்ப்பாங்க, அதில் கொஞ்ச காலம் சூப்பர்மேன் அவங்களுக்கு ஹீரோவாக இருப்பாங்க. அப்போ சூப்பர்மேன் மாதிரி பறக்கணும், இல்லை